நம்முடைய பலம் என்ன என்பதை நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலானோர் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை மீறி தானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுவது தப்பில்லை. ஆனால் அந்த ஆசை பிறரை அடித்து தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசைகள் தனக்குள் வந்துவிட்டது என்றால் பிறரை பற்றி கவலைப்படாமலும் அவர்களுடைய வாழ்வு எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து எப்படிப்பட்டாவது தான் வாழ ஆசைப்பட ஆரம்பிக்கின்றனர். அப்படி ஆசைப்படுபவர்களை தான் திருவள்ளுவர் ஒரு குரலில் அழகாக சுட்டிக்காட்டும் போது, அளவின் கண் நின்றொழுக ஆற்றார், களவின் கண் கன்றிய காதலவர். உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே, அதாவது பிறர் நன்றாக வாழும் வாழ்க்கையை பார்த்து மனம் பொறுக்காதவர்கள் அடுத்தவர்கள் பொருளை திருடும் பேராசை உடையவர் ஆவார். அதாவது அடுத்தவருடைய வாழ்க்கையை அழித்து தான் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்று இருவரிகளில் கூறுகிறார். நண்பர்களே, இஸ்லாத்தின் அடிப்படை ஆரம்பமே எண்ணம் தான். அதைத்தான் நபிமொழியில் செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் கொண்டே நிர்ணயிக்கப்படுகின்றன. எனவே பிறரின் நலனை காத்து தானும் நல்வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலக வாழ்க்கையை பிறருக்கு போலித்தனமாக வாழ்வதை விட்டும் உண்மையாக வாழ இறைவன் அருள் புரிவானாக.